மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இப்போ நாம் கர்மகாண்டிகள் அதனுடைய தோஷத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேதத்தினுடைய முதல் பகுதி, அதில் அடையக்கூடிய சொர்க்கம், அதவே மோட்சம் என்று சொல்பவர்கள், அதெல்லாம் எப்படி தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொர்க்கம்தான் மோட்சம் நினச்சிட்டு செயல் செய்கிறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. செயல் செய்வதிலும் அதை அனுபவிப்பதிலும் எங்கு சுதந்திரம் இல்லையோ அதை மோட்சம் என்று சொல்ல முடியாது. சுதந்திரம் இல்லாத இடத்துல அதை ஒரு நிறைவுன்னு சொல்ல முடியுமா? அடிமைப்படுத்தானே இருக்கோம், அதனால் அதை சொல்லவே முடியாது. நம்ம பார்த்தா செயல் செய்வதில் கூட நம்மளுக்கு சுதந்திரம் இல்லைன்னு பார்த்தோம். இப்போ அனுபவிப்பதிலும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாது. அது கீதையிலே சொல்கிறார், செயலில் உரிமை உண்டு, உனக்கு சாய்ஸ் இருக்குது, அனுபவிக்கிறதுல சாய்ஸ் இல்லைன்னு சொல்கிறார். என்னதான் பண்ணாலும் கூட அனுபவிக்கும் போது நம்ம செஞ்சதுக்கு உண்டான பலன் கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. அதுக்கு வேறு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை கொடுக்குற நேரம் கொடுக்குறாரு, கொடுக்காமையும் போயிடுது. அப்போ அனுபவிப்பதில் நம்மளுக்கு சுதந்திரம் இல்லை. அப்படி இருந்தால் சொன்னான், துக்கம் வரும்பொழுது எனக்கு சாய்ஸ் இருக்குன்னு சொல்லி துக்கத்தை ஒதுக்கிற முடியும், அது ஒதுக்க முடிகிறது இல்லை. துக்கம் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அடிமைப்பட்டவனை எந்த ஒரு பொருளுமே சுகத்தை கொடுக்க முடியாது. நீ ஒரு கர்த்தாவாக செயல் செய்பவன் என்ற எண்ணத்தோடும் இதை நான் அனுபவிக்கின்றேன் என்ற எண்ணத்தோடும் இருக்கும் வரை நீ அடிமைப்பட்டுத்தான் செயல் செய்கின்றாய், அடிமைப்பட்டுத்தான் அனுபவிக்கின்றாய். அந்த அடிமைத்தனம் இருக்கும் பொழுது அதை மோட்சம் என்று சொல்ல முடியாது. இது ஒரு லாஜிக். இப்போ ஒரு பங்களா இருக்குது, ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெரிய பங்களா, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கட்டியிருக்கிறாரு. 1 கோடி 2 கோடி போட்டு பெருசாக கட்டியிருக்கிறாங்க. பல லட்சம், பெட்ரூமே பல லட்சம், ஒரு 50 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கல. ஒரு பெட்ரூம் கூட அப்படி பெருசாக கட்டியிருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் ஏசி, அந்த ரூம் ஃபுல்லாக ஏசி, டிவி எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். வெளியே பார்த்தா வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அங்கே ஒரு வேலை பார்க்குறான், அவன் அந்த ஏசி ரூமில் தான் இருப்பான். அங்கே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. அந்த அரண்மனை புறம் புத்திட்டு வரலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த சுகம் எல்லாம் அங்கே இருக்குது அவனுக்கு. ஆனால் அவன் அங்கேயே இருக்க சொன்னால் இருப்பானா? அவன் வீடு சேரியில் இருக்குது. வீடு எங்கே இருக்குது? சேரியில் இருக்குது. அவன் எனக்கு என்ன புத்தி வரான், என்ன இருந்தாலும் அங்கே முதலாளி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியும். அதனால் என்ன பண்ணுவான், எப்படா சேரியில் போய் நான் குடிசை வீட்டில் ஹாயாக இருக்கலாம் நினைப்பான். அப்போ அந்த போகம் இருந்தாலும் கூட அங்கே ஒரு அடிமைத்தனம் இருந்ததுன்னு சொன்னால் அவனை அனுபவிக்க முடியாது, முழுமையாக அனுபவிக்க முடியாது, ஏதோ மேலோட்டமாக அனுபவிப்பான். இப்போ ஒரு கார் வாங்குகிறான், நல்ல காரு. இன்னொன்று, ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய வீட்டுகளில் முதலாளி அங்கே இருக்கிறத விட வேலைக்காரன் அதிகமாக இருப்பான். புரியுதுங்களா? இப்போ அங்கே இருக்கலாம்ல. அன்பேவா சினிமா படத்தில் நாகேஷ் தான் எல்லாம் அனுபவிப்பான். ஒரு படமே இருக்குது. ஆனால் முடிகிறது இல்லை, ஏன்னா அடிமை வந்துடுது, அங்கே அடிமைத்தனம் வந்துடுது. ஒரு கார் வாங்குகிறான், ஒருத்தர் 4 கோடி ரூபாயில் கார் வாங்கியிருந்தார் ஒருத்தர். அதில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தா ரொம்ப பந்தாக அழகாக போகலாம். அதே மாதிரி டிரைவர் சீட்லேயே உட்காந்தா நல்லா இருக்கும். டிரைவர் சீட்டில் பேக் சீட்டோட டிரைவர் சீட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீ வண்டியை ஓட்டிகிட்டு இங்கே இருந்தா இருப்பானா டிரைவரு? இருக்க முடியுமா? அதிகமாக ஓனரோட அதிகமாக காரில் உட்காந்துருக்குது டிரைவர் தான். ஆனால் அது சுகத்தை கொடுக்குதா? அவருக்கு கொடுக்குறது இல்லையே, ஏன்னா அவர் கட்டுப்பட்டுருக்கார். எங்கே ஒரு ஃப்ரீடம் இல்லையோ அங்கே நம்மளுக்கு மோட்சம் இல்லை. அது மோட்சம்னு சொல்ல முடியாது, அது நிறைவுன்னு சொல்ல முடியாது. அதனால் எங்கே அடிமைப்பட்டு இருக்கமோ அது முழுமையான மகிழ்ச்சியையும் முழுமையான நிறைவையும் தராது. நீ எந்த செயல் செய்தாலும் உனக்கு சுதந்திரம் இல்லை, எதை அனுபவித்தாலும் அதிலும் உனக்கு சுதந்திரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ உலகத்தையோ சொர்க்கத்தையோ ஒரு முயற்சி செஞ்சு செயல் செய்கிறதுக்கும் உனக்கு உரிமை இல்லை, அதை அனுபவிக்கிறதுக்கும் முழுசாக உரிமை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி மோட்சம் என்று சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஒரு ஜெயில் இருக்குது, ஜெயில் கைதி தான் அங்கே எப்போயும் அதிகமாக இருப்பான். ஆனால் ஜெயில் கைதி வந்துட்டு கூட போயிடுவான். அதிகமாக இருக்கிறது ஜெயிலர் தான். அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எங்கே இருப்பார்? அங்கே தான் இருப்பார். அதுக்கு அவர் கஷ்டப்பட்டா இருக்கார். அவருக்கு துக்கம் கிடையாது, ஏன்னா அங்கே சுதந்திரமாக இருக்கார் அவர்.
பொதுவாக பார்த்தா ஒரு கைதியை விட அவர் ஒரு 30 வருஷம் சர்வீஸ்னு வச்சுங்க, ஆயுள் கைதி விட 12 வருஷத்தில் வெளியே போயிடுவான். அப்போ ஜெயில் அதிகமாக இருக்கிறது யார்? ஜெயிலரு. அவர் அப்போ என்ன பண்ணணும்னா கஷ்டப்படணும்ல, இல்லையே அவர். ஏன்னா அங்கே சுதந்திரம் இருக்குது அவருக்கு. ஆனால் கைதிக்கு சுதந்திரம் இல்லை. இன்னொரு ஜோக்கில் நடந்தது. ஒரு பையன் நல்லா படித்தான், வீட்டில் ஒய்ஃபோட சண்டை, ஒரு பிரச்சனை பெருசாகி கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அது எப்படியாவது இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒய்ஃபுக்கு ஒரே இது தண்டனை வாங்கி 1 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. உள்ளே போயிட்டான். அவங்க அப்பா வந்து ஜாமீன் எடுக்கணுங்கிறாரு. வேணாம்ப்பா, அதை விட எனக்கு சந்தோஷம் வரும், இங்கே இருந்துக்கிறேன்ட்டான். இப்போ நடந்தது வெளியே போய் அந்த கொடுமையை அனுபவிக்கிறத விட ஜாமீன் எடுக்காதேங்கிறான். ஏன்னா அதை விட இதில் இவனுக்கு சுதந்திரமாக இருக்கான் ஜெயிலில். எப்படி இருக்குது? அப்போ சுதந்திரம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளுக்கு அதுதான் இன்பத்தை கொடுக்கும். நீ என்ன சுகத்தை அனுபவித்தாலும் அங்கே ஒரு அடிமைத்தனம் என்று ஒன்று வந்துவிட்டால் அங்கே உனக்கு சுகம் கிடைக்காது. பூர்வ மீமாம்ச மதம் கர்மகாண்டத்தில் நீ செயல் செய்பவன் செயல் செய்து ஒரு இன்பத்தை அடைய வேண்டும். அது இவ்வுலக இன்பமாக இருந்தாலும் சொர்க்கலோக இன்பமாக இருந்தாலும். அப்படி இருக்கும் பொழுது செயல் செய்வதும் அனுபவிப்பதும் அடிமைத்தனத்தோடு கூடியதால் அது மோட்சம் அல்ல அப்படிங்கிறார். பிறகு அடுத்து ஒரு கருத்து என்ன வருதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எதுவுமே, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நீ எதை அடைஞ்சாலும் அது லட்சியம் அல்லங்கிறார். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் எல்லாம் இருக்கு, சுகம் இல்லாமல் இருக்கான், ஆனந்தம் இல்லாததையும் பார்க்குறோம். ஒருத்தர் ஒன்றுமே இல்லை, அவன் சுகமாக இருக்கிறதையும் பார்க்குறோம். இது அனுபவத்தில் பார்க்குறோமா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு சொன்னால், பொருள் பதவி எல்லாம் இருக்குது, பட்டம் எல்லாம் இருக்குது, ஆனால் அவருக்கு துக்கம் வருது. சுகம் இருக்குது அவருக்கு, ஆனால் அவருக்கும் எல்லாம் இருந்து துக்கம் வருது. ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை, அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காடான்னு பார்த்தா அவனு சந்தோஷமாக இருக்கான். ஒரு பொருளும் இல்லாதவன் துக்கத்திலே இருக்கிறதும் இல்லை, எல்லாம் இருக்கிறவன் இன்பத்திலே இருக்கிறதும் இல்லை. இது உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பொருளும் பொருள் இன்மையும் சுக துக்கம் காரணம் கண்டிப்பாக சொல்ல முடியுமா? அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம உலகத்தில் லட்சியமே என்ன நினைக்கிறோம்? மேலான ஒரு பொருளை அடைவது, நல்ல ஒரு சூழ்நிலையை அடைவது தான் லட்சியம் நினைக்கிறோம். மேலான என்ன? அது பட்டமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எது அடையணும் மேலாக ஒன்று அடையணும், அந்த சூழ்நிலை நல்லா அமையணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். வீடு வாங்கினா கூட நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு லக்ஸுரியான இடத்துல வாங்கணும், அப்போ தானே மதிப்பு. நீங்கள் சேரியில் வாங்கினா வீடு விலை கம்மி, கிராமத்தில் வாங்கினா விலை கம்மி, சிட்டிக்குள்ளே மெயினான இடத்துல வாங்கினா ஹையஸ்ட் விலை. அப்படி தானே பார்க்குறோம், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அந்த சூழ்நிலை அதுதான் லட்சியம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்படி வாங்கியாச்சுன்னா சந்தோஷம் இருக்க முடியுதா? இருக்க முடியுதான்னா இல்லை. சில பேர் பார்க்கலாம், எனக்கு வந்து நான் கலெக்டர் ஆகிடுறது எனக்கு லட்சியம், எனக்கு கலெக்டர் ஆகிட்டேன்னா சந்தோஷம் வந்துடும். நான் முதலமைச்சர் ஆகிடுறதே எனக்கு லட்சியம், முதலமைச்சர் ஆகிட்டா எனக்கு சந்தோஷம் வந்துடும். இல்லை நான் இந்த இல்லை ஒலிம்பிக்கில் நான் சாம்பியன் ஆகிட்டா எனக்கு லட்சியம். இல்லை சினிமாவில் நான் தான் சூப்பர் ஸ்டார் ஆகணும், அப்படி வந்துட்டால் லட்சியம். இல்லை பெரிய பாடகர் இசையமைப்பாளராக வரணும், அப்படி வந்தவங்களாம் துக்கப்படாமல் இருக்கணும். ஒரு ஆளை சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு ஆள் சொல்லுங்கள். அப்படி வந்தவங்க யாராவது, நான் வந்த பிறகு எனக்கு துக்கமே இல்லை, எனக்கு கஷ்டமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு பிறகு பெரிய துக்கமே வருது. இருக்கா இல்லையா? ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, நல்ல உறவுகள் இல்லை, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்ல முடியுதா? அவனு சில நேரம் சந்தோஷமாக இருக்கான். ஜெயிலில் இருக்கவங்க கூட சில நேரம் சந்தோஷமாக அதிலே பழகி போகும் அவனுக்கு. அதனால் யாருமே எந்த பொருளையும் சுகத்தையே அடைஞ்சிட்டு துக்கப்படாமல் இருக்கிறது இல்லை. ஒருத்தர் சுகமாக இருந்து துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறவன் சுகத்தை ஒன்றுமே இல்லாதவன் துக்கத்திலே இருக்கிறதும் இல்லை. இது உலகத்தில் நாம் பார்க்குறோங்கிறார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொருள் சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு இந்த பொருள் நம்மளை விட்டு போனால் சந்தோஷம் இருக்கும். ஒரு ஓட்டக்கார் வச்சுருக்கான், ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறான், விற்றா சந்தோஷம். சில பேர் கார் வாங்கினா சந்தோஷம். அப்போ அந்த பொருள்னால் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷங்கிறத லட்சியம்னு சொல்லவே முடியாதுங்கிறார். நீ இந்த உலகத்தில் ஒரு பொருளையோ ஒரு பதவியையோ ஒரு பட்டத்தையோ எந்த வசதி அடைஞ்சாலும் சரி, இந்திர பதவி அடைஞ்சால் சுகமா?
அங்கேயே ஒருத்தர் வந்து பைக்க அசுரை வந்துடுறான் அந்த பதவியை தூக்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்திரன் கீழே இருக்கவர் அதில் நம்ம உட்காரணுங்கிற ஆசைப்படுவார். அந்த சீட்டில் நம்ம இல்லை, ஒருத்தர் முதலமைச்சராக இருப்பார், இவரை தூக்கிட்டு நம்ம எப்படி உட்காரணும் ஒருத்தன் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இருக்கா இல்லையா? எந்த பதவியிலையும் அங்கேயே இருக்குது. அப்போ நீ உலகத்தில் எல்லாத்தையும் அடைஞ்சாலும், நீ எதையெல்லாம் அடைஞ்சால் இன்பமாக இருக்க முடியும் நினச்சி அடைஞ்சாலும் உனக்கும் துக்கம் வருது. அப்படி துக்கப்படுறவங்கள பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே அடையலை, அவன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கானான்னு பார்த்தா அவனும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கான். ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வந்தாராம். வந்துட்டு அவர் கடவுள் நம்பிக்கை அவ்வளோ இல்லை. நம்ம இந்தியாவில் வந்து ரோட்டில் டிராஃபிக்கு இப்போ கார்லாம் பார்த்தோன்னா ஆடு மாடெல்லாம் பாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு, ஏன்னா இப்படி ஓட்டுறாங்க, ஒருத்தன் கூட ஆக்சிடென்ட் ஆக மாட்டேங்குது, இது எப்படி நடக்குது? ஏதோ கடவுள் ஏதோ ஒரு சக்தி இவங்களை காப்பாற்றுதுன்னாரான். சேரி பக்கம் போனான்னா சாக்கடை போய்கிட்டு இருக்கு, அங்கிட்ட ஆடு மாடு கட்டி கிடக்கு, அசுத்தமாக கிடக்கு. மகன் வந்து அப்படியே அழுக்காக இருக்கான். இவன் என்ன பண்ண, அவனை தூக்கி மேலே தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கேன்னு ஒன்றும் இல்லை, இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கான்? நம்ம நாட்டில் அப்படி இருக்க முடியாது, இவங்கெல்லாம் ஏதோ ஒரு சக்தி காப்பாற்றுது அப்படின்ட்டு போயிட்டான் அவன். அப்போ பார்க்குறோம்ல, அது எல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார். எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லை அப்படிம்பார். இந்த நரிக்குறவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் மேலே உயர்த்தணும்னு சொல்லி படிக்க வச்சு நல்லா தான், உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆரம்பத்தில் கிராமத்தில் பார்த்துருக்கேன், கூட்டமாக வருவாங்க, ஒரு செட்டை போட்டு என்ன சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா? ஒன்றுமே இருக்காது. இப்போ கூட அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. அவ்வளவு ஆனந்தமாக அதை அடிக்க காக்காய் அடிக்க போட சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், முன்னேறன்னு நினச்சிக்கிட்டு பொருளாதாரத்தில் முன்னேற வச்சுருக்கோம், ஆனால் சந்தோஷத்தில் முன்னேற வைக்கலை. ரெண்டையும் சேர்த்து கொண்டு போகணும். அப்போ தான் அதுதான் உண்மையை ஒழிய. இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, எல்லாம் இருந்தாலும் துக்கப்படுவதை பார்க்க முடியும், எதுவும் இல்லாதவன் ஆனந்தமாக இருப்பதையும் பார்க்க முடியும். இந்த ஒரு இது இருக்குது, கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தகன்னு ஒரு 5 ஸ்லோகம் இருக்குது. ஒருத்தர் சாமியார் மரத்தடியில் வெறும் கௌபீனம் தான், பிச்சை பாத்திரம் கூட கிடையாதான். அவர் வந்து அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தாராம், ஒன்றும் கிடையாது, இருக்க முடிஞ்சிருக்கப்ப. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்னன்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறான், எல்லாம் இருந்தும் துக்கப்படுகின்றான். ஆகவே இந்த உலகத்தில் நீ எதை அடைவதும் மோட்சம் அல்ல, ஏன்னா முழுமையான நிறைவை அது தருவதில்லை. ஏதோ ஒரு புதிர், இந்த சுகங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு புதிருங்கிறார் பகவான். என்ன சொல்கிறாருன்னா, எது சுகங்கிறது பொருளை வச்சு கிடையாது, பொருளும் பதவியை வச்சு கிடையாது. இதுதான் எனக்கு சுகத்தை தரும் நீ ஒன்று சொன்னேன்னா அதுவே இன்னொருத்தனுக்கு துக்கத்தை கொடுக்கும். இருக்கா இல்லைங்களா? இதுதான் சுகங்கிறது, இந்த பொருள் மட்டும்தான் சுகத்தை கொடுக்கும். நீங்கள் ஒன்றை சொல்லிடுங்க பார்ப்போம். ஒருத்தருக்கு வந்து ரஜினிகாந்த் படம் பிடிக்கும், ரஜினி ரசிகராக இருப்பார், அவரே வேறு கமல் ரசிகராக அந்த படம் அவருக்கு எரிச்சலாக இருக்கும், பிடிக்காது, அதை ரசித்து பார்க்க முடியலை. அப்போ அது சுகத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியலை. ஒருத்தருக்கு அல்வா பிடிக்கும், ஒருத்தருக்கு கேசரி பிடிக்கும், இது இவருக்கு சுகத்தை கொடுக்கும், அது அவர் சுகத்தை கொடுக்காது. அப்போ இந்த பொருள் தான், இந்த இடம்தான், இந்த சூழ்நிலை தான் எனக்கு சுகத்தை கொடுக்கும் என்று யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? ஒருத்தர் கூட இருந்தால் சந்தோஷங்கிறாரு, இன்னொருத்தர் அவங்க கூட இருந்தாலும் எனக்கு நரகமாக இருக்குங்கிறான், ஒரே ஆளை. அப்போ சூழ்நிலையும் பொருள்களும் உறவுகளுமே இது மட்டுமே சுகத்தை கொடுக்கும் என்று சொல்லவும் முடியாது, இது மட்டுமே துக்கத்தை கொடுக்கும் என்று அறுதியிட்டு சொல்லவே முடியாது. என்ன அடைஞ்சாலும், அடுத்து என்ன அடைஞ்சாலும் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். சினிமா திரையில் பாருங்கள், ஹை லெவலில் போயிருப்பார், பிறகு பார்த்தா கீழே போயிடுவார், மதிக்கவே மாட்டேன் அவனு. ரொம்ப அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய டைரக்டராகனு நினச்சி வருவார், ஆயிருப்பார். அவர் பார்த்தா அவர் வச்சதே சினிமா திரையில் சட்டமாக இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுக்கவே மாட்டேன் எவனுமே. நடிகர்களும் அப்படித்தான். ஒரு நடிகர்லாம் கடைசியில் சீரட்டு வாங்க காசு இல்லையா, ரொம்ப ஃபேமஸ் ஆனார், அப்படிலாம் பார்த்துருக்கோம், கேள்விப்படுறோம். அவ்வளோ கீழேயும் போயிடுறாங்க. அப்போ அது நிலையாகவும் இல்லை, அதில் இருக்கும்போதும் சுகம் இல்லை, அந்த இருந்தாலும் கூட அதுவும் ஓடி போயிடுது அவரை விட்டு. அப்படி இருக்கும் பொழுது அதுதான் லட்சியம் என்று
அதுதான் மோட்சம் என்று சொல்லவே முடியாது. உன்னை அடைஞ்சிட்டு இழந்தால் அதை விட பெரிய துக்கமும் வருதுங்கிறார். இருக்கும்போதும் துக்கம், இல்லாத போதும் துக்கம். சில நேரம் பாருங்கள், செல்வம், அறிவு, ஒரு சிலர் அறிவாளியாக இருப்பான் ஆனால் கஷ்டப்படுவான், முட்டாளாக இருப்பான் சந்தோஷமாக இருப்பான். அப்போ முட்டாளாக இருந்துடலாமா? அப்படி இல்லை, பார்க்குறோம். இப்போ அறிவுதான் சந்தோஷத்தை கொடுக்கணும், எல்லா அறிவாளியும் சந்தோஷமாக இருக்கணுமே, எல்லா முட்டாளும் துக்கப்படணுமே. சில நேரம் அறிவாளியோட முட்டாள்தான் சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அவனுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை. அதையும் பார்க்குறேன் நம்ம. அப்போ அறிவு, எனக்கு புத்தி வந்துருச்சுன்னு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடிகிறது இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா விஷயமும் எல்லா லோகமும் லட்சியம்னா அது மோட்சம் கிடையாது, அதெல்லாம் உனக்கு துக்கத்தை தான் தரும். ஒரு வீட்டில் 2 பேர் சகோதரர் இருக்காங்க. ஒருத்தன் ரொம்ப திறமைசாலி புத்திசாலியாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், தொக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் புத்திசாலியும்ல திறமையும்ல எம்பட சந்தோஷமாக இருப்பான். ஒரே வீட்டில் பார்க்க முடியும் நம்ம. இப்படியெல்லாம் பொருளும் இதை வச்சு மட்டும் சந்தோஷத்தை சொல்ல முடியாது. எந்த லோகத்தில் எவ்வளவு உயர்ந்த விஷயத்தை அடைந்தாலும் துக்கப்படுவதை பார்க்கின்றோம், ஒன்றுமே அடையாமல் சந்தோஷமாக இருப்பதையும் பார்க்கின்றோம். அதனால் விஷயமோ லோகமோ, இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை அடைஞ்சாலும் அதுவே லட்சியம் அல்ல, வேறு லோகத்தை அடைகிறது லட்சியம் இல்லை. ஏன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற. ஏதோ கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கலாம், அவ்வளவுதான். ஒருத்தர் ரொம்ப கோடீஸ்வரன் ஆகிட்டார், நல்லா முயற்சி பண்ணி பெரிய டாப் லெவலில் வந்துட்டார். அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்கள் இவ்வளோ தூரம் உயர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம், இவ்வளோ முயற்சி உங்களுடைய இதனால உங்களுடைய இல்லை, நான் காரணம் இல்லைன்னார். அவர் எப்படி சொல்கிறீங்கன்னாராம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணோம், என் கூட தொழில் பண்ணவர் என்னை விட திறமைசாலி, என்னை விட உழைப்பாளி. ஆனால் அவர் பிற 2 பேர் நாங்கள் தனித்தனியாக தொழில் பண்ண ஆரம்பித்தோம். என்னை விட அவர் தான் திறமையாக உழைக்கிறாரு, திறமையான ஆளாகவும் இருக்கார். ஆனால் நான் உழைந்துட்டு அவர் உயரலை. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி கண்ட மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. எனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருந்து என்னை பண்ணியிருக்கு அப்படின்னாராம். அவருடைய அந்த முயற்சி சொல்கிறதுக்கு சொல்ல முடியாது. அதனால் உலகத்தில் பொருள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நம்ம வசதியாக வாழலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். அது எந்த சூழ்நிலையும் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் அமையும். ஆனால் அது மட்டும் லட்சியம் அல்ல, அதுவே மோட்சத்தையும் தராது, நிறைவான இன்பத்தையும் தராது. தற்காலிகமாக உலக வாழ்க்கைக்கு பயன்படும் டெம்பரவரி இன்பத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். அதே நேரத்தில் டெம்பரவரி துக்கத்தையும் கொடுக்கும். இன்பத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, டெம்பரவரியாக துக்கத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் கார் வாங்குறீங்க, போகும்போது ஒருத்தர் லேசாக கோடு போட்டுறேன், கொஞ்சம் துக்கம். 5 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒரு கோடு போட்டால் காட்டிலே கோடு விழுந்த மாதிரி துக்கம் வரும். வண்டியில் கோடு விழுந்ததுக்கு நம்ம இதயத்திலே கோடு விழுந்த மாதிரி துக்கம் வந்துடும், வருமா வராதா? அப்போ எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு இன்பமோ அந்த அளவுக்கு துக்கம் இருக்கும். சின்ன பொருள் லாஸ் ஆனால் கொஞ்சம் துக்கம், பெரிய பொருள் லாஸ் ஆனால் பெரிய துக்கம். எதுவுமே நிறையா இல்லையே அப்படிங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இது கேட்டோன்னா அப்போ சம்பாதிக்கவே வேணாமா, பதவி அடையவே வேணாமா, ஒன்றுமே தேவையில்லையா? வேணும். அது லட்சியம் நோக்கத்தில் நம்ம லட்சியம் ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவது, நிறைவை அடைவது, மனநிறைவை அடைவது, துன்பமில்லா பெருநிலையை அடைவது. இதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டை ஒழிய அது இதை தராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். வருதா இரட்டும், நல்லா சம்பாதிப்போம், இல்லையானாலும் அதை பற்றி கவலை இல்லை, இது லட்சியம் அல்ல. இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம லட்சியமே மாறிடும். இதை புரிஞ்சு தெளிவாக மனசில் உள்ளே போயிருச்சுன்னா நாம் உலகத்தில் பதவி அடையலாம், பட்டத்தை அடையலாம், செல்வத்தை அடையலாம், புகழை அடையலாம். ஆனால் மனசில் என்ன இருக்கு? இது லட்சியம் இல்லை, இது வரும் போகும். என்னுடைய லட்சியம் துன்பமில்லா பெருநிலையாகிய ஞானத்தை அடைந்து முழு நிறைவை அடைவதுங்கிற லட்சியத்துக்கு போயிடும் மனசு. அங்கே அது லட்சியமாக போயிடும். நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அறிவை அடைந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட மனசை அடைஞ்சிருக்கிறோம், எப்படிப்பட்ட பக்குவத்தை அடைஞ்சிருக்குங்கிறது நம்மளுடைய உயர்ந்த நிலையை காமிக்கும். நீ வெளியே அடைகிறதெல்லாம் வெளியே உயர்வாக தெரியுமே ஒழிய அது உயர்ந்த நிலை இல்லை. அது வெளியே அப்படி இருக்க எல்லாம் இருக்கும், ஆனால் அது உயர்ந்த நிலை. நீ அதை அனுபவிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட மனசை வச்சுருக்க, எந்த பக்குவத்தோடு இருக்க, உன் மனசு என்ன நிலையில் உயர்ந்திருக்கு, எந்த அறிவை பெற்றிருக்கிறாய்ங்கிறது தான் உன்னுடைய உயர்ந்த நிலையை காட்டுமே ஒழிய இதை காட்டாதுங்கிறார். வெளி சூழ்நிலை மோட்சம் இல்லை,
இங்கே தான் மோட்சம் எங்கே இருக்குது, உள்ளதான் மோட்சம் இருக்குது அப்படிங்கிறார். ஒரு வீட்டிலையோ எங்கேயோ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னான்னு சொன்னால், அவன் நல்லா சம்பாதிக்கிறான், நீ சம்பாதிக்கலை. உங்கள் அண்ணனை பாரு எப்படி இருக்கான், நீ எப்படி இருக்க. இல்லை உன் தம்பியை பாரு, அவன் எப்படி இருக்கான். இதுதான் பிரச்சனையே. அது முக்கியம் இல்லை. அவர் பொருளாதாரத்தில் உயரலாம் தாழலாம், மனசு அவனோட நீ கூட இருக்கியா, உன்னுடைய புத்தி எப்படி இருக்குது, உன்னுடைய அறிவு எப்படி இருக்குது, உன் மனசு எப்படி இருக்குங்கிறத உயர்ந்ததை காமிக்கும். சினிமா பாட்டுக்கு அடுத்த அங்கு சத்தை பார்த்தீங்களான்னு இப்படித்தான் உலகத்தில் போட்டி, சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறான்லாம் சொல்லுவார். அதில் இதெல்லாம் லட்சியம் அல்ல, அதெல்லாம் ஒரு டெம்பரவரியை ஒழிய உயர்ந்த லட்சியம் அது இருக்கலாம். ஆனால் மனசு எப்படி இருக்குது, நாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கங்கிறதே சத்தியங்கிறார். உலகத்தின் அளவுகோல் வேறு, ஞானத்தின் அளவுகோல் வேறு. உலகத்தின் அளவுகோல் உயர்ந்தவனுங்கிறதுக்கு வேறு லட்சியம், பட்டம் பதவி புகழ் செல்வம். நம்மளுடைய அளவுகோல் எப்படின்னு சொன்னால் அது வேறு, அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயசு, அவர் நல்ல ஈடுபாடோட ஆன்மீகத்தில் இருந்தார். நல்ல பண்புகள் நல்ல குணங்கள்லாம் வந்தது. அவர் கூட ஒருத்தர் பெரிய லயன்ஸ் கிளப்பில் இருக்கவர், கொஞ்சம் பழகிட்டு பரவாயில்ல அந்த தம்பி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். அங்கே லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட், பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். இவனை போய் கூப்பிட்டு வந்திருக்கார், சின்ன பையனாக இருக்கான், ஒன்றுமே இல்லை. இவனை போய் பெரிய ஆள்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். அவனை கிண்டல் பண்ணுறார், கேலி பண்ணுறார். அந்த கூட வந்தவர் மதிக்கிறதே இல்லை. இவன் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவரை. ஏன்னா அப்போ அந்த கூட வந்தவர் சொல்கிறாரு, அவருக்கு உங்கள் அருமை புரியலை, எனக்கு புரியுது, நீங்கள் எவ்வளோ. ஏன்னா அவர் கிண்டல் பண்ணுறதையும் கண்டுக்கிறல. ஏன்னா இவன் வந்து தத்துவத்திலையும் குணத்திலையும் உயர்ந்திருக்கான். அதை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாரு, அவர் இடம் போகிறார் இவனை. அந்த இன்னொருத்தருக்கு வந்து இது உயர்வாக தெரியல, அவருக்கு பணம் செல்வம் அந்த பெருசாக பிரசிடென்ட்டு அந்த பெருசாக தெரியுது. கூட வந்தவரே அந்த செல்வத்தில் இருக்கிறவர் தான். ஆனால் அவர் என்ன இடம் போடுறாரு, இவன் அகத்தை இடம் போடுறாரு, இவர் புறத்தை இடம் போடுறார். அளவுகோல் வந்து எது உயர்ந்ததுங்கிற அளவுகோல் முக்கியம், அதை இங்கே சொல்கிறார். அதனால் வெளியே இருக்கக்கூடிய அளவுகோல் எல்லாம் அனித்தியம், அது முழுமையான சுகத்தை தந்ததே கிடையாது அப்படிங்கிறார். சுகம் கிஞ்சித் ந வித்தியதே, அதில் எல்லாம் மேலோட்டமாக சுகம் இருக்குது, உண்மையான சுகம் இருப்பதாக தெரியவில்லை அப்படிங்கிறார். அறிவாளியும் கூட கஷ்டப்படுறான், மூடர்களும் கூட சந்தோஷப்படுறான். அறிவு மட்டுமே சுகத்தை கொடுக்கும் சொல்ல முடியும், ஆனால் இந்த அறிவு சுகத்தை கொடுக்கும். எந்த அறிவு? ஆத்ம ஞானம். உலக அறிவெல்லாம் பெரிய சுகத்தை கொடுக்கும் சொல்ல முடியாது. பிறகு இந்த சுகத்தினுடைய அளவுகளை இன்னொரு இது பார்க்கலாம். ஒருத்தர் வந்து க்ரீன் பிஸ்கட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், எப்போ பார்த்தாலும் ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்கட்டு. அவருக்கு போய் சாதாரண பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அவருக்கு சுகத்தை கொடுக்குமா? ஒருத்தன் பிஸ்கட் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை, அந்த குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அது இந்த ஸ்க்ரீன் பிஸ்கட் சாப்பிட்டோட 100 மடங்கு சுகமாக இருக்குது. ஒருத்தன் கஞ்சி சாதாரண சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் ஃபீஸ்ட் சாப்பாடு சாப்பிட்றான், அது அவனுக்கு சுகமாகவே தெரியாது. இவனுக்கு ஒரு நாளைக்கு அந்த ஃபீஸ்ட் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவனை விட 100 மடங்கு சுகத்தை அதில் அனுபவிப்பானா இல்லையா? அப்போ இந்த சுகத்தின் அளவுகோல் வந்து இப்படித்தான் இறுதிட்டு சொல்லவே முடியாது. அவன் இருக்க சூழல், ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தன் பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், ஒருத்தன் பெரிய விஷயம் கூட சந்தோஷத்தை கொடுக்காமையும் இருக்கதை பார்க்கின்றோம். ஒருத்தர் சொன்னார், ஒரு குழந்தைக்கு பெரிய கோடீஸ்வரன் வீடு, விளையாட்டு பொருள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த 1 லட்ச ரூபாய் விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அது பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு டப்பாவில் ஒரு கல்லை போட்டு மூடி வச்சு டப்பு டப்புன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இவனும் அதே 1 லட்ச ரூபா பொருளை சந்தோஷம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இவன் டப்பாவில் குளிக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட பிடுங்கினாலும் துக்கம், அவனுக்கு அதை பிடுங்கினாலும் துக்கம். 2 பேருக்கு ஒரே சந்தோஷம் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தா இவனுக்கு இதை விட்டு போட்டு அதை பிடுங்கி விளையாடுன்னு நினைப்பான். அப்போ இதுதான் சுகத்தை கொடுக்குங்கிறது எப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறத இங்கே நிர்ணயம் பண்ணுறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், தப்பாக தான் போய்கிட்டு இருக்கோம். உலகத்தில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, சுகம் எதை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. எல்கேஜி சீட்டு வாங்கினா போதும் சுகம். முதல்ல காலேஜ் சீட்டை விட எல்கேஜி சீட்டு வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. பிறகு டிகிரி, நல்ல படிப்பு, டாக்டர் படிப்பு, பிறகு லட்சியம் மாறும், பிறகு நல்ல மாப்பிள்ளை, பிறகு குழந்தை, பிறகு பேரம்பேத்திக்கு சீட்டு வாங்கிறது, இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது எதுவுமே முழுமையான சுகத்தை கொடுத்தது அல்ல அப்படிங்கிறார். வெளி சூழ்நிலையும்
வெளிப்பொருள்களை அடைவதுதான் லட்சியம் என்பது பயனற்றது. அது வாழ்க்கைக்கு தேவை, அவ்வளவுதானே ஒழிய முழுமையான நிறைவுக்கும் ஆனந்தத்துக்கும் அது தேவையே அல்ல அப்படிங்கிறார். சில பேர் இந்த கருத்தை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. சில பேருக்கு இன்னொரு புரிதற்கு எப்படின்னு சொன்னால், இதெல்லாம் சொன்னோம்னா இந்த கருத்து தப்பு, இதெல்லாம் உலகத்தில் ஒத்தே வராதும்பாங்க. ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிறதே சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க சில பேர் இருக்காங்களா பார்த்தீங்களா? இந்த கருத்தை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு கருத்தை ஐடியா வச்சு இதுதான் லட்சியம், இதுதான் வாழ்க்கைன்னு இருக்காங்க. இது அதை விட மோசம். இது ஒரு அகங்காரம். தான் சொன்ன நான் வச்சுருக்க முடிவு சரியாக தப்பான ஆராய்ச்சின்னு மாற்றிக்கிற தெரியணும். சில பேரால் அதை ஏற்றுக்கிறவே முடியவே முடியாது. அப்படியெல்லாம் இருக்காங்க. சில பேர் ஒன்றுமே தெரியாதவனுக்கு புத்தி பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கும். அவன் வேலை செஞ்சால் அவனை ஏற்றுக்கிறனத இதாரி நான் பெரிய ஆள், இவன் சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறேன்னு சொல்ல முடியாது. தேனியில் ஆசிரமத்தில் ஒன்று நடந்துச்சு. அதாவது அந்த கோயில் பெரிய கோயில் கும்பாபிஷேகம் பாலாலயம் பண்ணணும். அப்போ அந்த பேரிக்காட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நானும் சாமியும் அங்கே இருக்கவங்க அந்த டிசைன்லாம் பண்ணி போட்டிருந்தோம். இந்த டிசைன்லாம் இந்த கும்பாபிஷேகத்தையே மாற்றி போட வேண்டியிருக்கு. சாமியை திருப்பி என்ன ஐடியா கேட்குற நாங்களும் சொல்கிறோம். அப்போ சொல்லப்போ இன்ஜினியர்ட்டையும் கேட்டு அவர் ஒரு ஐடியா சொல்கிறார், கொஞ்சம் மாற்றி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறதுக்கு. பிறகு சாமி என்ன பண்ணார், அதெல்லாம் இல்லை இந்த ஐடியா தான் நல்லா இருக்குன்னு அவர் ஒரு ஐடியா சொன்னார். அது ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சது. அந்த வேலை பார்க்குறவனை கூப்பிட்டு வெல்டு வைக்கிறவங்க இதை கட் பண்ணி இப்படியெல்லாம் வைங்கன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் நிர்வாகம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன சொன்னான், சாதாரண வேலை பார்க்குறாள், எதுக்குன்னு இப்படி பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டான். இல்லைப்பா எதுக்கான்னு. அதுக்கு எதுக்குன்னு இப்படி தலையை சுற்றி கையை தொடுறீங்க, மூக்கை தொடுறீங்க, என்னப்பா சொல்கிறேன்னு. இப்படி வச்சா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும்லண்ணா. எனக்கு ஷாக் ஆச்சு. இன்ஜினியர் சொல்லியிருக்காரு, அந்த ஐடியா வரல, சாமிக்கு வரல, எங்களுக்கு அந்த பேரிகேட் போட்டதே நாங்கள் எங்களுக்கு வரல, சாதாரண வெல்டு வைக்கிறோன்னு சொல்லிட்டான். போய் சாமிகிட்ட சொன்னேன். டக்குன்னு சொன்னா அது சரி வராதே என்னார். இல்லை சாமி நீங்கள் நேரம் வாங்க, அவன் யார் சொன்னான்னு பார்க்கக்கூடாது. ஆமாம் கரெக்டு தேங்கிற. அப்போ சாதாரண மனுஷனுக்கு கூட எப்படி புத்தி. அப்போ இவன் சொல்கிறாங்கிறக்க நாங்கள் என் கொள்கை தான் கரெக்டு, நான் சொல்கிறதே சரின்னு வைக்கக்கூடாது. அதை முதல்ல மாற்றணும். ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரத்தில் எப்படி இருக்குது, இதுதான் உலக லட்சியம் அத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் மாற்றி சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டான். இந்த கருத்து தப்புன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா செய்யணும். இன்னொருத்தர் இடத்துல ஒரு பெரிய புத்திசாலி படிப்பில் முதல் மார்க்கு வாங்குகிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நல்ல முதல் மார்க் வாங்கிட்டு இருக்கான். ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்காங்க. இந்த பக்கம் தலையை வச்சு படுன்னு சொல்கிறான். இன்னொருத்தையும் சொல்கிறான், இந்த முதல் மார்க் வாங்கி எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கான் பாருங்கள். அவன் என்ன பண்ணால் பெட்டவே மாற்றி இப்படி திருப்புறான். ஏன்டா தலானியை தூக்கி இந்த பக்கம் வைக்க வேண்டியதானு அவன் கேட்குறான். அவன் எல்லாத்துலேயும் சூப்பர், இந்த பக்கம் தலையை வச்சு படுன்னு சொன்ன உடனே பெட்டவே திருப்புறான். எதுக்குடா பெட்டை திருப்ப, தலானி அந்த பக்கம் தூக்கி வைக்க வேண்டியதானாங்கிறான். அப்போ சொல்கிறேன், அப்போ புத்திசாலியினுடைய புத்தி. அப்போ இவன் ஏற்றுக்கிறேன்னு அதை இல்லை இப்படித்தான் போடணும்னு சொன்னான்னா அந்த முட்டாள்தானே எங்கே போய் சொல்ல முடியும். அப்போ எந்த கருத்து யார் சொன்னாலும் சரின்னு அதை ஆராய்ச்சி பண்ணி சரின்னு ஏற்றுக்கிறணும். இதவே பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இதை உலகத்தில் யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க, இதுதான் லட்சியம்பாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணிப்பார், இது கிடையாது அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கு கர்வம்தான் காரணம். நாம் உலகத்தினுடைய லட்சியத்துக்கு தலைகளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரோ ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு ஏற்றுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பொய்யை ஏற்றுக்கிறதே நிறையா பேர் இருக்காங்க. உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் சொன்னார், நியூஸ் பேப்பரில் வருதில்ல, நியூஸ் பேப்பரில் வர்றதில் பூரா பொய்யா இருக்குன்னாரு. எப்படி சொல்கிறீங்கன்னா, அவர் சொன்னார், இந்த நியூஸ் பேப்பருக்கு ஒரு மிஷின், இந்த கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குவாருங்க. இந்த நோட்டை பார்த்தா நல்ல நோட்டாக கண்டுபிடிச்சி, அது மாதிரி உண்மையான நியூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி அந்த மிஷினுக்குள்ளே நியூஸ் பேப்பரை அனுப்பிச்சிங்கன்னா பிளைன் ஒயிட்டாக தான் வரும்ன்றார். அந்த பேப்பர் பிளைன் ஒயிட், அதாவது பொய்யான நியூஸெல்லாம் கட் பண்ணுறது அந்த மிஷினை, உண்மையை மட்டும் வெளியே கொண்டு வரும். அப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி எந்த நியூஸ் பேப்பரை உள்ளே விடுங்க, வெளியே வரும்போது சுத்தமாக பிளைனாக வருங்கிறார். ஏன்னா பொய் தான் அப்படி இருக்குது உலகத்துலேங்கிறார். சாமி தேனியில் ஆரம்பத்தில் இப்போ எல்லாம் ஃபோனில் உலகமே வந்துருச்சு, நியூஸ் பேப்பரே வாங்கக்கூடாதுன்னு வச்சுருந்தார். எதுக்கு சாமி விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்ல அப்படின்னா, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிற போகிற? ஒரே செய்தி தான், இடம் மாறுது, ஆள் மாறுது. கொலை செய்தி வரும், அந்த கொலை பண்ணையும் ஒரு ஆளாக இருப்பான், கொலை பட்டம் ஒருத்தர், இடம் மாறி இருக்கும். இடம் மாறையாக இருக்கும், அது இருக்கும். இல்லை அரசியல்வாதி அவனை திட்டினான்னு இவன் திட்டிருப்பான், இல்லை இவனை திட்டினான்னு அவன் வரும்.
இவன் வந்து ஒரு சூழலை தருப்பார், அவன் ஒரே விஷயம் ஆளு மாறு இடம் மாறு, அது பார்க்கணுங்கிறீங்க பாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் பொய்யா இருக்குது, உலகத்தில் வரக்கூடிய எல்லாமே பொய்யா இருக்குது. பொய்யா இருக்கும்போது உண்மையை நம்புறதுக்கு மனசு வராது. இப்பொழுது நான் சொன்ன கருத்து தான் உண்மை, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறார். எல்லாம் இருந்தும் துக்கம் வருகிறது, எதுவும் இல்லாமல் ஆனந்தம் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது பொருளும் பதவியும் பட்டமும் புகழும் இதுவே லட்சியம் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஒரு சினிமா பாட்டுக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த சிவாஜி பாட்டு, தேவனே என்னை பாருங்கள்னு இந்த ஞான ஒளின்னு ஒரு பாட்டு அவர் சொல்வான். செல்வங்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் 1000, தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும், அடுத்து நோ பீஸ் ஆஃப் மைண்டும். அந்த வார்த்தை அழகாக இருக்குது பாருங்கள். என்ன வார்த்தை பாருங்கள், செல்வங்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவர்கள் 1000, தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அது இங்கிலீஷில் சொல்லுவார். அந்த பாட்டிலே ஒரு இங்கிலீஷில் தான் வரும், என் கர்த்தரே கிடைக்குமா நிம்மதின்னு படிப்பார் அந்த பாட்டு. அப்போ எல்லாம் இருந்தாலும் நிம்மதி, ஆனால் சில நேரம் எல்லாம் இருந்து நிம்மதியாக இருக்காலையும் பார்க்க முடியும். எல்லாம் இருந்து நிம்மதியாக இருக்காலும் நான் பார்க்க முடியும், அதுவும் இருக்கா இல்லைங்களா? அப்படியும் இருக்குது. ஜனகர் வந்து எல்லாமே இருந்துச்சு அவர்கிட்ட, ராஜா ஞானம் இருந்ததுனால இருந்து நிம்மதியாக இருந்தார். சில ராஜா எல்லாம் இருந்து துக்கப்படுவாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒன்றுமே இல்லாதவனா சந்தோஷமாக இருக்காங்க. இருக்கிறது இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, நாம் எப்போ சந்தோஷமாக நிறைவாக இருக்குங்கிறதே பிரச்சனை. இது ஒரு கருத்து. அடுத்து ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறாரு. சரி, நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் எந்த துக்கம் வந்தாலும் சமாளித்து வராமல் பார்த்துக்கிருவேன். பேச்சுக்குத்தான் அப்படி பார்க்க முடியாது, பேச்சுக்கு வச்சுக்கிருவேமே. இல்லை நான் வந்து எனக்கு நோயே வராமல் பார்த்துக்கிருவேன், நான் அப்படியே ப்ரொசீஜராக சாப்பிட்றது செய்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, அப்படியே உடம்பை கரெக்டாக பார்த்துக்கிருவேன், நோயே வராமல் பார்த்துக்கிருவேன். அதுவும் முடியாது, பேச்சுக்கு வச்சுக்கிருவோம். நீ வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிற, நோயே வராமல் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறோமே. எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சு கொரோனா வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் காலி பண்ணிடுச்சு. என்ன பண்ணிச்சா இல்லைங்களா? என்ன அவஸ்தைப்பட்டான், உலகமே அவஸ்தைப்பட்டுச்சா இல்லையா? எந்த டாக்டரும் ஒன்றும் பண்ண முடியலையாப்ப. அதுக்கு பிறகு மருந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டான். ஒருவேளை அதையும் என்னால் கட்டுப்படுத்தி வாழ முடியும் அப்படின்னு வச்சுக்கிறோமேங்கிறார். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு நான் சுகமாகவே இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவ்வளோ பாதுகாப்பாக அவ்வளோ செக்யூரிட்டியோட துன்பமே வராமல் பார்த்துக்கிறவே நீ சொன்னால் கூட அது முடியாது. அப்படி ஒருவேளை பேச்சுக்கு சொல்கிறேன்ப்பா வச்சுக்கிட்டாலும் கூட சாவை நிப்பாட்ட முடியுமான்னு கேட்குறேன். மரணத்தை தடுக்க முடியுமா உன்னால்? அது முடியவே முடியாது. மரணம் என்ற துயரம் உன்னிடமிருந்து என்றும் நீங்காது. யாருக்கு மரணம் இல்லை? ஞானிதான் சொல்லுவான், அவனும் மரணம் அடையுவான், மீண்டும் பிறக்காதனால திருப்பி மரணம் அடைய மாட்டான். இவன் மரணம் அடைஞ்சு பிறந்து மரணம் அடைஞ்சிக்கிட்டே போவான். அவன் மீண்டும் பிறக்காதனால மரணம், அதனால் உனக்கு மரண பயம் போயிடும். யம தர்மராஜா வர்றியா, வா நீ கூப்பிட்டு போ, எப்போ கூப்பிட்டு போகிற, நான் ஏன் ரெடிம்பாவன். இப்போயே ரெடியாக இருக்கு, நீ எப்போ கூப்பிட்டா எனக்கு என்ன. அவன் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. இந்த மரணம் என்ற துயரத்தை மாற்ற முடியாது. எந்த விதத்திலும் துன்பம் வராமல் ஒருவேளை பார்த்து கொண்டாலும், இன்பம் வருவதற்கு வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொண்டாலும், நான் உலகத்தில் 100% கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறவேன்னு சொன்னாலும் கூட, எல்லா வசதி ஆரோக்கியம் பலம் அனுபவிக்க எல்லாம் இருந்தாலும் கூட மரணத்தை தவிர்க்க முடியாது. அசுரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தவம் இருப்பாங்க, கடுமையான தவம், ஒத்த கால நிற்கிறது, நெருப்பை சுற்றி இருக்கிறது, எல்லா தவம் பண்ணிவிட்டு முதல்ல கேட்குற வர எது தெரியுமா? எனக்கு மரணம் வரக்கூடாது. ஏன்னா அதைத்தான் தடுக்க முடியாது, அதனால் அதைத்தான் கேட்குறான் அவன். அதனால் என்ன சொல்கிறார், எல்லாம் இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அனைத்தும் இருந்தாலும் மரணத்தை உன்னால் தவிர்க்கவே முடியாது. மரணம் என்ற துயரம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறார். ஒரு பேச்சுக்காக உனக்கு துன்பமே வராமல் சுகத்தை இருக்க முடியும்னு சொன்னால் கூட அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ வந்து மரணத்தை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறார்.
நீ சில நேரங்களில் என்னதான் மரணம் வரக்கூடாதுன்னு நினச்சி வந்ததே சில வீட்டில் கூட பார்த்திங்கன்னா இவங்க வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். சில ஒரு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து உட்காந்துருவாருங்க வீட்டுக்கு. இவர் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைப்போம், அவர் தான் வீட்டில் வந்து உட்காருவார். நீ நினைக்கிற நீ மரணம் வரக்கூடாதுன்னு நினச்சா கூட அது வந்து தான் ஆகும், அதை நீயே முடியவே முடியாது அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, எப்பொழுது மரணம் வரும் என்பதும் தெரியாது. உனக்கு எப்போ மரணம் வரும் தெரியுமா? தெரியவே தெரியாது. அதாவது அதனால தான் வேதாந்தத்தில் மட்டும் சொல்லுவோம், இந்த மரணத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறது யாருன்னு சொன்னால் நம்ம தான். அதனால் இதுக்கு வரமாட்டாங்க. நல்ல விஷயமா பேசுங்க சாமி, மரணத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க? ஏன்னா வேதாந்த ஒன்றில் தான் மரண தத்துவத்தை பற்றி பெரிய ஆராய்ச்சியே நடக்குது. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எதை அடைந்தாலும் மரணம் என்று உன்னை அதிலிருந்து பிரித்து விடும். ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய செல்வந்தர் வீதி பஜார் இருக்கு, அங்கே போனால் உங்கள் வசதியானவங்களாக வாழ்கிறாங்க. அதில் சில பேர் அதர்வமெல்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க, பண்ணிவிட்டு இறந்துருப்பாங்க. அவர் சொன்னார், அந்த தெருவில் நிறைய நாய்கள் சுற்றிக்கிட்டே இருக்குமா அந்த தெருவை விட்டு போகாமல். அதெல்லாம் யாருன்னா அதர்மம் பண்ணி அங்கே வாழ்ந்தவங்களாம். ஒருத்தர் பெரியவர் சொல்கிறாரு, அப்படி வந்து ஏன்னா அந்த சொத்தை விட முடியாதான், அதனால் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குமா அது. இப்படியெல்லாம் சொல்லி நம்ம பாகவதத்திலே படித்தான். ஒரு பெரிய பாகவதத்தில் ஒரு கதையே இருக்குது. ஒரு பெரிய வியாபாரி அவங்க சொத்தெல்லாம் காப்பாற்றி வச்சு அப்படியே கஞ்சத்தனமாக இருப்பார், பாதுகாத்து ஒன்று கூட கொடுக்காம இறந்து போயிடுவார். அங்கேயே நாயாக பிறந்திருப்பார். அவன் வந்து அவர்கிட்ட அந்த பையன் வந்து சாப்பாடு போடுவான், நான் பையன் விடாமல் வந்துக்கிட்டே இருக்குமா, அடிச்சு துரத்தி பார்ப்பான்னு போ, என்ன பந்தமோ விடாமல் இங்கேயே வந்து கிடக்கு அப்படின்னு போனான். இப்படி பாகவத்தில் ஒரு கதை இருக்குது. எப்படியோ இறந்து வேறு வழிக்கு வேறு பிறவிக்கு போய்த்தான் ஆக வேண்டும். ஆகவே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மரணத்தை உனக்கு தடுக்க முடியாது, ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் கூட முடியாதுங்கிறார். தாய்மான ஒரு பாடல் ஒன்று இருக்குது, ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாளினும் ஆணை செலவே நினைவர், அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர், நெடுநாள் இருந்த பேரும் இன்னும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவருங்கிறார். ரொம்ப வருஷம் வாழ்ந்தாச்சு, பிறகு காயகல்பத்தை சாப்பிட்டுனா எவ்வளோ நாள் வாழலாம், இன்னும் எவ்வளோ நாள் உடம்பை நீட்டிக்கலான்னு முயற்சி பண்ணுறானா. என்ன முயற்சி பண்ணாலும் அவனுக்கு கிடையாது. யமதர்மராஜா நசிகேதனுக்கு வரம் கொடுக்குறார். நசிகேதன் வந்து மரண தத்துவத்தை பற்றி கேட்குறான். அப்போ என்ன சொன்னார் யமதர்மராஜா, உனக்கு இந்த உலகத்தில் பெரிய பதவியை தர்றேன், எதிரியே இல்லாத ராஜ்யத்தை கொடுக்குறேன், இந்த உலகத்தை பூரா நீ ஆளலாம். எப்படிப்பட்ட ராஜ்யம்? எதிரிகளே இல்லாத ராஜ்யம். இந்திர பதவியை தர்றேன், நீண்ட ஆயுளை தர்றேன். ஒவ்வொன்றும் சொல்லும்போது என்ன கேட்பான் தெரியுமா, அது கொடுத்துட்றீங்க, மரணம் வருமா வராதான்னு கேட்பான். சரி, உன் நீண்ட ஆயுள் வச்சுக்கிறோமே, உனக்கு 10 லட்சம் வருஷம் நீ ஆயுள் தர்றேன்னு சொல்கிறாரு. 10 லட்சம் வருஷம் கழித்து நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா கேட்குறான். அது பிறகு மரணம் வருமா வராதா, அது என்னன்னு சொல்லுங்கிறான். அந்த தத்துவத்தை சொல்லுங்க. என்னென்னோ சொல்லி பார்ப்பார். செத்த பிறகு என்ன முதல் சாவு வருமா வராதா, ஆயுள் கொடுத்தா கூட நீ 1 கோடி கொடுத்தா கூட 1 கோடி வருஷம் கழிச்சு இறந்தாகணுமே, அதை சொல்லுங்க கேட்பான். இந்த மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். அந்த துயரத்திலிருந்து விடுபட முடியாது. அதை விடுபடக்கூடிய ஒரே வழி ஞானம்தான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதிலிருந்தும் நீ விடுபட முடியாது அப்படிங்கிறார். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. பெரிய தூக்கு தண்டனை கைதி தூக்கு கயிறு முன்னாடி நிற்க போகிறான், தூக்கு போட வேண்டியிருக்கு. அவனுக்கு என்ன சுகத்தை கொடுத்தாலும் அந்த அவனுக்கு சுகமாக தெரியுமா? அப்போ கேட்குறார். அப்படி உதாரணம் சொல்கிறார் இங்கே. அதாவது இந்த உலகத்தில் எந்த பொருளுமே சுகத்தை கொடுக்கறதில்ல. ஒரு பொருள் வாங்கின உடனே கொஞ்சம் சுகமாக இருக்கும், பிறகு அதுவே டல்லடிச்சு. ஒரு பையன் வந்து செல்ஃபோன் கேட்குறான், அதே லட்சியமாக இருக்கும், கொஞ்சம் வாங்கி வச்சு வாங்கினா என்ன பண்ணுவான், அதவே நோண்டிக்கிட்டு இருப்பான், பிறகு எப்பயும் போல இருந்துருவான். இது மாதிரி கொஞ்ச நாள் சுகத்தை கொடுத்து இறந்துடும். அந்த சுகங்கூட நீ மரணத்தின் முன் நிற்கும் பொழுது கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறார். எதுவும் கொடுக்காது. மரணத்துக்கு முன்னாடி உனக்கு எதுவுமே பயனற்று போய்விடுங்கிறார். ஒரு ஆடு இருக்குது, இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மத்தியான உணவுக்கு கோயிலில் போய் பலி கொடுத்து இன்றைக்கி மத்தியான உணவுக்கு சாப்பிட போகிறோம் தீர்மானம் பண்ணியாச்சு.
அதனால் ஆட்டுக்கு மாலையெல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி குளிப்பாட்டி அதுக்கு நல்லா கீரை கொலையெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு போகிறோம். அதுக்கு ஆட்டுக்கு தெரியாது நம்ம சாக போகிறோம். அதனால் என்ன பண்ண சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது கொடுக்குற புகழெல்லாம் பார்த்துட்டு ஐயா பரவாயில்ல நம்மளுக்கு மாலையெல்லாம் போட்டு நம்மளை சந்தோஷப்பட்டால் என்ன ஆகாது. இதே இது மனுஷனுக்கு அப்படி இல்லை. இப்போ 2 ஆடை கட்டி போட்டிருப்பான். இந்த கறிக்கடையில் மாமிச கடையில் ஒரு ஆடை கட்டி அறுத்து தொங்க போட்டிருப்பான், இன்னொரு ஆடு கீரை கொலையை மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான். அது கூட ஆடை வெட்டி போட்டிருப்பான். இதுக்கு நம்மளும் இந்த கதி ஆகும்னு தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. மரணம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், இவனால் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கு தண்டனை எல்லாம் கைதியெல்லாம் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மரியாதை பப்ளிக்கில் தூக்கு போடுவாங்க. அந்த கொலையெல்லாம் மரண தண்டனை கொடுப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணாலும் மாலையெல்லாம் போட்டு கொண்டு போய் அவனுக்கு பண்ணுவாங்களாம். இந்த காட்டுவாசிகள்லாம் பலி கொடுப்பாங்க. அவனை எப்படி பலி கொடுப்பாங்க, மாலை போட்டு அவனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி, அப்போ அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த சாக போகிறோம் நினச்ச உடனே எல்லா துன்பமும் ஓடி போயிருதுங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாரு, கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லப்படுபவனுக்கு எந்த பொருள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளாம் அழைச்சி போகாமல் இருக்கோம். எல்லோரும் இப்போ அங்கேருந்து போய்கிட்டே இருக்கோம், ஒரு செகண்டும் போய்கிட்டே இருக்கோம். இதை நினச்சா என்ன, அதனால தான் வேதாந்தம் கொஞ்சம் டேஞ்சரும்பாங்க. ஏன்னா இதை சொல்லுது வேதாந்தம் ஏன் டேஞ்சர்னால், நாமெல்லாம் அங்கே நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். வேதாந்தம் எப்பா நீ மரணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் யாரும் வேதாந்தத்துக்கு வர்றதே இல்லை. லட்சியம், இதனுடைய நோக்கம் என்னன்னா உலகத்தின் அனித்தியத்துவம், உலக விஷயம் லட்சியம் அல்ல. மரணங்கிறது நம்ம மரணம் மட்டும் துக்கத்தை கொடுக்கறது இல்லை, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அதே கதி தானே. நம்ம இவங்க வருஷம் பூரா நம்ம கூட இருக்குன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கும் எப்போ போகும்னு தெரியுமா, தெரியாது. மரணம் முன் நிற்கும் பொழுது உனக்கு எதுதான் சுகத்தை கொடுக்கும், மரணத்தில் அருகில் இருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதே. ஏன்னா மரணம் எப்போ நடக்கிறது எமனுக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த தெனாலிராமன் கதையிலோடு வரும். ஒருத்தர் ஒரு ஜோசியர் என்ன பண்ணுவார், ஒரு பொய் சொல்வார் அரசன்ட்ட. அந்த அடுத்த நாட்டுக்காரன் சொல்லி, இப்போதைக்கு நீங்கள் போர் தொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வீழ்ச்சி, வெறும் சண்டை போடாதீங்கன்னு அவனு சொல்லி சண்டையை நிப்பாட்ட சொல்லுவான். அதுக்குள்ளே இவன் சண்டைக்கு அவன் அழிச்செல்லாம் நினைப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, இதை இவன் அந்த 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 நாட்டுக்கு உழவாக இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுவான் ஜோசியக்காரன். இவன் சொல்லி பார்ப்பான், இவன் ஜோசியர் நம்பாதீங்க அப்படிம்பான். இல்லை அவர் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறவர், அவர் இப்போ சொல்கிறத நம்பக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே இவன் அப்படியே பொதுவாக இருப்பான். உங்கள் ஆயுள் என்னன்னு கேட்பான் ஜோசியர்கிட்ட. எனக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆயுள் இருக்குது, ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவான். இதெல்லாம் போட்டு எனக்கு இன்னும் இவ்வளோ வருஷம் ஆயுள் இருக்குமா, அங்கனே தலையை வெட்டிடுவான். அந்த மன்னன் முன்னாடியே வெட்டிடுவான். அவன் அவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கான். இப்போ தானே அவன் லைஃப்பை பற்றி சொல்லி செத்துட்டான் பார்த்தீங்களா. இவன் சொல்கிறது எப்படி உண்மையை நம்புறீங்கம்மா. மரணம்ங்கிறது யாருக்கும் தெரியாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிடும், அத்தனை பேர் கண்ணையும் மறைச்சிடும். ரொம்ப தபஸ் பண்ணி சொல்கிற ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்வார், அதில் இல்லாட்டி சொல்லவே முடியாது. அதனால் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறதும் போது நீ எந்த சுகத்தை அனுபவிப்பாய் அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப எனக்கு மனசில் போட்டி பொறாமை, என் மனசவே என்னால் மாற்ற முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு ஒருத்தர் போய் கேட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி என்னை மாற்றுங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கான். நான் அப்போ தான் முன்னேற முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டானா. எனக்கு எல்லா வகையிலையும் கஷ்டம் இருக்குது, மனசில் இப்படி ஒரு கவலை, அது இருக்குது, போட்டி வருது, பொறாமை வருது, இது வருது, இதெல்லாம் மாற்றுருக்கு, வழி சொல்லுங்கண்ணே. எதுக்குப்பா தேவையில்லாமல் கேட்குறேன், ஒரு வாரத்தில் சாக போகிறேன், ஒரு வாரத்தில் சாக போகிறேன், உனக்கு இதெல்லாம் எதுக்கு, பேசாமல் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவர் வாக்கு எல்லாமே சொல்கிறவர். என்னடா இவர் போய் ஒரு வாரத்தில் சாக போகிற, வீட்டுக்கு போப்பா, ஒன்றும் வேணாம், இன்னும் கரெக்டாக எண்ணி 7 நாள் தான் உனக்கு செத்து போகிறேன், இப்போ உபதேசம்னு உனக்கு என்ன செய்ய போன்ட்டாரான். வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் சாகருக்கு முதல் நாள் மட்டும் வந்துட்டு போனாரான். இவன் கடைசி நாள் வந்திருக்கேன். அங்கேருந்து வந்த உடனே என்னப்பா எப்படி இருக்க, எப்படி சாமி இருக்க முடியும் அப்படின்னு, என்ன சாவ மனசில் வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்னா, சரி நீ ரொம்ப சொன்னையே எனக்கு இந்த போட்டி பொறாமையெல்லாம் இருக்கணும், எத்தனை தடவை வந்துச்சு இந்த ஒரு வாரத்தில், என்ன அதை எப்படி சாமி வரும், மரணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு யார் மேலே எனக்கு போட்டி வரப்போகுது, யார் மேலே எனக்கு பொறாமல் வரப்போகுது, சரி ஆசையில் எது ஆசைப்பட்ட,
எப்படி ஆசைப்பட முடியும்? ஒரு வாரத்தில் சாக போகிறேன்னு சொல்லிட்டீங்களே. ஒவ்வொன்றையும் கேட்குற, இவன் என்னென்ன கெட்டதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் நீ இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ பண்ணுன்னு கேட்குறாரு. எதுக்கு சாவை பக்கத்தில் வச்சு நான் எப்படி பண்ண முடியும்னு கேட்டேன். இதுதான் உனக்கு சாவு வராது நினச்சியா? அப்போ நீ மரணம்ங்கிறது எப்போ வேணாலும் வரலான்னு நினச்சிட்டு உலகத்தில் வாழ்ந்தேன்னா நீ நல்லா வாழ்வேன்னாராம். அப்போ என்ன சொல்கிறாரு, மரணம் வரும் பொழுது நீ உனக்கு இந்த உலகத்தில் எப்படி அதர்மத்தை செய்வ, நீ மரணங்கிறது பக்கத்தில் நீங்கள் எப்படி நீ கெட்டதாக வாழ்வ, நீ எந்த சுகத்தையும் போய் ஒரு ரொம்ப அனுபவிச்சே ஆகணும்னு வெறியோடு போய் பண்ண போகிற நீ. அதனால் இந்த மரணத்தை தவிர்க்க முடியாது. அதே உதாரணம் சொல்ல, கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லும் ஒருவனிடம் எந்த சுகத்தை கொடுத்தாலும் அது அவனுக்கு சுகமாக தெரியாது. ஆனால் நம்ம சுதந்திர போராட்ட வீரர் ஒருத்தர் இருந்தார், பகவத்சிங்னு நினைக்கிறேன், அந்தமான் ஜெயிலில் இருந்தவர், சாவர்கர். அந்த போய் அந்த அறையை பார்த்தான். அந்த அறையில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவருக்கு மட்டும் கொடுத்த அறை எப்படி இருக்கும்னா, தூக்கு தண்டனை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்து அந்த தூக்கு தண்டனை நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே தூக்கு தண்டனை கைதில் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவருக்கு தூக்கு தண்டனை வீச்சாச்சு, ஒரு டைம் கொடுத்து வீச்சாச்சு. என்ன பண்ணாங்களாம், இவருக்கு எடை போடுறாங்க, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தூக்க பார்க்குறாரு இவர் ஒரு மாதம் தூக்கில் போட போகிறாங்க. இவருக்கு அது பிறகு போய் தூக்கில் போய் எடை பார்த்தாங்களாம், முதலோட கூடிருந்துச்சான் எடை. சந்தோஷமாக இருந்திருக்காரு. அவருக்கு மரணம் அவருக்கு துக்கத்தை கொடுக்கல. ஏன்னா நான் அந்த நாட்டுக்காக ஒரு தியாகத்தை பண்ணேன், ஒரு சந்தோஷம் இருந்தேன். அப்படி மரணத்தவே எதிர்கொள்ளும் பொழுது ஒரு சந்தோஷம் வந்துடும். ஞானி ஒருத்தன் தான் அப்படி பண்ணுவான். உலக மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ இதை நினச்சி பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே சுகத்தை கொடுக்காது அப்படிங்கிறார். பிறகு அடுத்த கருத்து என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், சொர்க்கத்திலும் துயரமும் உண்டு நிலையாமையும் உண்டு அப்படிங்கிறார். சொர்க்கத்திலும் துயரமும் உண்டு நிலையாமையும் உண்டு அப்படின்னு கேள்விப்பட்டுள்ளோங்கிறார். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய துயரத்தை நாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுகத்தையும் பார்த்ததில்லை, துயரத்தையும் பார்த்ததில்லை. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கிறோம். அங்கே எப்படி சுகம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியுமா? பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இறந்துடணும். இறந்தாலும் அங்கே போகணும்னு தெரியாது, இப்போ ரிட்டர்ன் டிக்கெட்டும் கிடைக்காது. ரிட்டர்ன் டிக்கெட் எங்கே வரும்னு சொல்ல முடியாது. அதனால் அங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, அங்கேயும் துயரம் உண்டு, சொர்க்கத்திலும் துயரம் உண்டு அப்படிங்கிறார். இந்த உலகத்தை போல இது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அங்கேயும் குறை உள்ளது தான் அப்படிங்கிறார். நம்மளுக்கு ஒரு வீடு சொர்க்கமாக தெரியும், பெரிய சொர்க்கமாக தெரியும். நாம் என்ன பண்ணோம், ஒரு வீடு வாங்கியிருப்போம், பெரிய சம்பாத்தியம் பண்ணி ரொம்ப அதை விட பல கோடிக்கணக்கான மடங்கு சம்பாத்தியம் பண்ணியாச்சுன்னு என்ன பண்ணுவான், இந்த வீடு சொர்க்கமாக ஆகிடாது. அடுத்து என்ன பண்ணுவான், அதை போல் 10 மடங்கு பெரிய வீடு வாங்கினது சொர்க்கமாக தெரியும். அங்கே அப்போ என்ன ஆயிடுச்சு, இதை விட இந்த சொர்க்கம் மாதிரி அந்த சொர்க்கம் மாறிடுச்சு. கார் வாங்கியிருப்போம், முதல் சொர்க்கமாக தெரியும். பிறகு என்ன ஒன்று 10 லட்சத்துக்கு வாங்கியிருப்போம், பிறகு இந்த கார் சொர்க்கமாக இருக்காது. பிறகு 1 கோடிக்கு வாங்கினதே சொர்க்கம், பிறகு 4 கோடிக்கு வாங்கணும். இப்படியே போய்கிட்டே இருக்கும். அது அங்கேயும் தாரதம்பியம் இருக்கிறது, போட்டியும் இருக்கிறது, பொறாமையும் இருக்கிறதுங்கிறது. அங்கே ஒரு தேவர் அனுபவிக்கிறதுக்கு அதிகமாக இருந்துச்சு. இந்திரனை பார்த்து வாயு பொறாமப்படலாம், புரியுதுங்களா? எத்தனையோ தேவர்களில் பதவி இருக்காங்க. அங்கேயும் என்ன பண்ணும்னா, அந்த சீட்டை நம்ம எப்படியும் பொறாமப்படுவார். அப்போ பொறாமை வந்துச்சுனால எப்படி துக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும்? பொறாமப்படுற மனசில் சந்தோஷம் என்றைக்குமே இருக்காது. நீங்கள் யாரு மேலேயாவது பொறாமப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், வரும். பொறாமையை நீக்கவே முடியாது. அது ரொம்ப ஞான நிஷ்டை அடைஞ்சாத்தே நீங்கள். பொறாமை வரும்பொழுது ஒரு நிமிஷம் சிந்திக்கணும், இந்த பொறாமையினால் எனக்கு கஷ்டமா அவருக்கு கஷ்டமா? எனக்குத்தான் கஷ்டமா, ஏன் வயிறு தான் எரியுதுன்னு நினச்சோம்னாலே அந்த நேரம் கொஞ்சம் மாறிடுறேன். பொறாமப்பட்டால் ஏன் வயிறு தான் எரியுது, அவருக்கு கஷ்டம் கிடையாது. அப்போ அங்கே அவன் பொறாமப்பட்டான இந்திரலோகத்தில் அங்கேயும் பொறாமை இருக்குங்கிறார், போட்டி இருக்குங்கிறார், அசூயா ஸ்பர்த்தாங்கிறார். போட்டியும் உண்டு பொறாமையும் உண்டு அப்படிங்கிறார். அதனால் அங்கேயும் அங்கே சுகந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, அங்கேயும் துயரம் இருக்கிறது அப்படிங்கிறார். நம்ம பார்க்குறோம்ல, அங்கே தேவலோகத்தில் புராணங்களில் படிக்கிறோம், சினிமாவில் தான் காமிக்கிறான். அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கு. அசுரர்கள்லாம் அடிமைப்படுத்தி இழுத்துட்டு போய் பிறகு முனிவர்கள்ட்ட இவங்க சாபமெல்லாம் வாங்கி
தேவலோகத்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் துயரம் இருக்கிறது, போட்டியும் இருக்கிறது. இந்த பூலோகத்தில் என்னெல்லாம் உனக்கு இருக்கோ அதெல்லாம் என்ன இருக்குது, சொர்க்கலோகத்திலையும் உண்டு அப்படிங்கிறார். நீ எங்கே இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை, நீ எங்கே இருந்தாலும் முக்தனாக இருக்கியாங்கிறதையும் பார்க்கணும், நீ ஞானத்தோடு இருக்கியான்னு தான் பார்க்கணும். அதனால் அங்கேயும் போட்டி, பொறாமை, துக்கம் எல்லாம் உண்டு, அங்கேயும் அழிவு உண்டு, ஒரு காலத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறார். அதில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார், அந்த தேவலோகம் எப்படியெல்லாம் உனக்கு ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொன்னார். இந்த சொர்க்கலோகம் என்றாலும் நம்ம ஊர் போலாகுமான் இருக்குது, ஒரு பாட்டே இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கே இருந்துட்டு அமெரிக்காவுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கல நினைக்கிறாங்கல்ல, நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் இங்கே காசே எல்லாம் வாழ்ந்துட முடியும், அங்கே காசே இல்லைன்னு வச்சுங்க வாழவே முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அங்கே தான் பெருசாக சுகம் கிடைக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எங்கே போனாலும் இங்கே இருக்கிற சுகம் கிடைக்கிது, அங்கேயும் போய் துக்கம் வருது, அங்கேயும் பிரச்சனை வருது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது. வேறு நாட்டுக்கு போனாலே அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், நீ சொர்க்கத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் துயரம் உண்டு. பிறகு இன்னொரு விஷயம், நீ எந்த ஒரு சுகத்தை இந்த உலகத்தில் அடைஞ்சாலும் சரி, வேறு லோகத்தில் அடைஞ்சாலும் சரி, அதுக்கு நிறைய நீ உன்னை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிறார், கஷ்டப்பட வேண்டியிருக்குங்கிறார். இப்போ இந்திரன் எவ்வளோ தவம் பண்ணி இந்திர பதவி அடைகிறான், இந்திர பதவி அடைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுத்தேன், அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டு பிற ஒரு சுகத்தை அடைகிற நீ. ஞானம் அப்படி இல்லை, அறிவை பெரும்பொழுதும் சுகம், பெற்ற பிறகு சுகம், அவ்வளவெல்லாம் கிடையாது, கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுக்கணும், அவ்வளவுதான். அங்கே அப்படி இல்லை, நீ ஒரு சுகத்தை அடையணும்னா அதுக்கு எஃபர்ட், ரொம்ப கூடுதலான எஃபர்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதுவும் உனக்கு துக்கத்தை தான் தந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறார். இது எல்லாம் கடைசியில் என்ன ஆகும்னா, எந்த சுகத்தை அடைஞ்சுன்னு நீ முயற்சி பண்ணாலும் கூட அதுக்கு உனக்கு பயன் தராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ சொர்க்கத்துக்காக முயற்சி பண்ணலாம், எந்த லோகத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், எந்த சுகத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஆனால் அது பலன் தராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்தை சொல்கிறார். விவசாயி இருக்கார், எனக்கு இந்த வட்டம் விவசாயம் பண்ணி ஒரு 100 மூடை நெல் அடிச்சுன்னு சொல்லி நல்லா முயற்சி பண்ணி அத்தனையும் பண்ணுறார். இங்கே விவசாயத்தை உதாரணமாக சொல்கிறார். நல்லா பயிர் வளர்ந்துருச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அறுவடை செய்ய போகிறோம், புயல் வந்துருச்சு, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ முயற்சியும் கூட பலன் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் பாருங்கள், போர் போடுவாங்க, நல்ல நீரோட்டம் பார்த்து, அது பார்த்து, இது பார்த்து, எல்லாம் ஜோசியமெல்லாம் பார்த்து, பூஜையெல்லாம் போட்டு கூட தண்ணி வராமல் போகிறதையும் பார்த்துருக்கோம். அதனால் உன்னுடைய முயற்சியும் சொர்க்கலோக பலனோ இந்த லோக பலனோ பலன் தராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ அதுதான் லட்சியம்னு நீ போகாத, அது துன்பத்தையும் தரும், அது நிலையானதும் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், சொர்க்கலோக பலன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறாரு, அதனுடைய தீங்கை பற்றி சொல்ல போகிறாரு. பிறகு உலக சுகத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை பற்றி வர்ணிக்க போகிறார். சொர்க்கலோகத்தில் எப்படிப்பட்ட சுகம் கிடைக்கும் வர்ணிக்க போகிறார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க போயிடலாம்னு ஆசை வந்துடும். சொர்க்கலோகம் வர்ணிக்க போகிறார், சொர்க்கலோகத்தை பற்றி அடுத்து வர்ணிப்பார். வர்ணித்தவொடனே சொர்க்கலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஆசை தான் வரும். பிறகு கடைசியில் பண்ணுவார், டக்குன்னு புண்ணியத்தில் தள்ளி விட்டுவாரும்பார். அவரே சொல்லுவார், எப்போ முடியுதுனே தெரியாதான், டக்குன்னு கீழே தள்ளி விட்டுவாராம். பிறகு உலக சுகத்தை பற்றி சொல்வார். பிறகு இதெல்லாம் தர்மமாக நடந்தா, அதர்மமாக நடந்து சுகத்தை தேடுறான் பார்த்தீங்களா, அவனை பற்றி பிற சொல்லுவார். நீ அதர்மமாக நடந்து சுகத்தை தேடினீன்னா அது எவ்வளோ மோசமாக பலன் தரும்னு சொல்லி அதையும் சொல்லி, இதெல்லாம் இருக்குப்பா, பார்த்துட்டு ஒழுங்காக பாடம் கேட்டு ஞானத்தை அடைன்னு சொல்ல போகிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.